எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி தரமாக ஒரு 10 மாடு பார்க்க போகிறோங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல நல்ல ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டியில் உள்ள மாடுங்க. நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க. ஃபஸ்ட்டு இதோட மாட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 73னா கொடுத்துர்லாங்க, 73னா கொடுத்துர்லாங்க. நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ், நல்லா கருங்காம்புங்க. மாடோட ஹைட் பாருங்கள், அவர் பிடிச்சிருப்பார், அவரோட ஹைட்டுக்கு இருக்கும். இன்னும் மடி ஃபுல்லாக வருங்க. தோல் சுருக்கம் மடி இழுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த தோல் சுருக்கம் ஃபுல்லாக வருங்க. நல்லா வால் நீளம். மாடு நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்லாம் நல்ல தரமான மாடுங்க. ஒரு டெய்ரி ஃபார்முக்கு ஏற்ற மாடுங்க. நல்லா ஒரு 20 லிட்டர் கெப்பாசிட்டி வேணுங்கிறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா தலை ஈத்துங்க, ஃபஸ்ட்டு கன்றுங்க. ஃபஸ்ட்டு கன்றில் இந்த சைஸு இவ்வளோ ஹைட்டு வெயிட்டில் இருக்குது அப்படிங்கும்போது இது 2ஆம் நீத்தாக வரும்போது நல்ல ஹெவி மாடாக வருங்க. இதுவும் ஒரு தலையீத்துலேயே அந்தளவுக்கு ஒரு 20 லிட்டர் வரைக்கும் கெப்பாசிட்டி கறக்கக்கூடிய கெப்பாசிட்டியில் உள்ள மாடுங்க. மாடு பாருங்கள், நல்லா பாடி ஷைனிங்கில், பாடி ஃபிட்னஸில் நல்லா தரமான மாடுங்க. இதே மாடு நீங்கள் வெளியிலலாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 85,000 90,000 ரேட் சொல்லுவாங்க. பட் இது வந்து 75 75,000 கொடுத்துர்லாங்க. நல்ல மடி காம்பு பாருங்கள், நல்ல மடி காம்பு, பாடி ஃபிட்னஸ்ஸு, மாடோட ஹைட்டு வெயிட்டு எந்த மாட்டில் எந்த குறையுமே சொல்ல முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு தரமான மாடுங்க. இந்த மாடு பார்த்திங்கன்னா அவர் பிடிச்சிருப்பார் பாருங்கள், அவரோட ஹைட்டுக்கு இருக்கும். அவர் மேலே கை போட சொல்கிறேன் பாருங்கள். அந்த கை போடும்போது தான் உங்களுக்கு அந்த மாடோட கம்ப்ளீட் ஹைட்டு தெரியுங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டில் இருக்குதுன்னு பாருங்கள். மாடு தலையத்தில் இந்த சைஸ்னால் 2ஆம் நீத்து ஆகும்போது சூப்பர் மாடாக வருங்க. டெய்ரி ஃபார்ம்ஸுக்கு எல்லாமே ஏற்ற மாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு பால் வெள்ளைங்க, மில்க் ஒயிட் கலருங்க. நல்ல ப்யூர் ஒயிட்டில் நல்ல ஒரு ஹெச்எஃப்பில் நல்ல ஒரு ஹை ஈல்டிங்காக வேணும், ஒரு 20 லிட்டருக்கு மேலே வேணும், 25 வரை கறக்கணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மாடு தாங்க கறக்குங்க. இந்த அளவுக்கு நல்ல ப்ரீட் குவாலிட்டியான மாடுங்க எப்போவுமே நல்லா கறவை வருங்க. நல்ல ஒரு டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு இன்னும் மடியெல்லாம் இன்னும் ஃபுல்லாக வைக்கலைங்க. இங்கே பாருங்க, இன்னும் தோல் சுருக்கு அப்படியே இருக்குங்க. இன்னும் மடியெல்லாம் ஃபுல்லாக வச்சு பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து இந்த மாடோட ஃபுல் குவாலிட்டி தெரியுங்க. மடி இந்த மாதிரி பேக் மடி, ஃப்ரண்ட் மடி இருக்கணுங்க. நல்லா காம்பு பாருங்கள், நல்லா கறக்கறக்கு நல்லாயிருக்கும். மிஷினுக்கும் யூஸ் பண்ணிக்கலாங்க, கைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த மாதிரி மாடுங்க கம்ப்ளீட்டாக முடிஞ்ச வரைக்கும் மிஷின் போட்டுக்க. ஏன்னா ஹை ஈல்டிங்காக இருக்கும்போதுங்க மாடோட கலர் பாருங்கள், நல்லா ஒயிட்டுங்க, மில்க் ஒயிட்டுங்க. இந்த மாதிரி மாடுங்க கொஞ்சம் மில்கிங் மிஷின் போட்டு கறக்கிறவங்களுக்கு ஏற்ற மாடுங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல கொஞ்சம் கிராஸுங்க. இதோட மில்க் கெப்பாசிட்டியும் பார்த்திங்கன்னா ஒரு 20 லிட்டர் 20 லிட்டருக்கு பக்கமாக கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு தான். நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸ்ங்க. இதோட ப்ரைஸ்னு பார்த்திங்கன்னா 68னா கொடுத்துர்லாங்க, 68னா கொடுத்துர்லாங்க. இதே மாடு நீங்கள் வெளியெல்லாம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக 75,000 80,000 ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துட்டையும் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி பாருங்கள். நம்மகிட்ட எப்போவுமே ப்ரைஸ் நியாயமாக இருக்குங்க. மாடு கொஞ்சம் நல்லா தரமாக வச்சுருப்போம். நீங்கள் எல்லாமே வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச மாடாக கூட எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்ல பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில் நல்ல பாடி ஃபிட்னஸில் நல்லா அப்படியே கிளி கொம்புன்னு சொல்லுவோம், அப்படி சின்ன அப்படி கிளி கொம்பில் நல்ல ப்ரீட் குவாலிட்டியில் இருக்க மாடு. மாட்டோட வால் நீளம், பாடி ஃபிட்னஸ்ஸு, மடிக்காம்பு எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க. நல்லா இந்த மாதிரி மாடுங்க எல்லாமே டெய்ரி ஃபார்ம்ஸ்க்கு ஏற்ற மாடுங்க. இது ஒரு ஹெச்எஃப்ல ஒரு வெயிட்டு பாடி வெயிட்டில் உள்ள மாடு. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 73னா கொடுத்துர்லாங்க. எல்லாமே கொஞ்சம் ஹெவி மாடு தான் வச்சுருப்போங்க மேக்ஸிமம். இந்த மாடு பார்த்திங்கன்னா கன்று போட்டிருக்குங்க, கன்று கிடாரி கன்று, ஃபீமேல் காஃப் போட்டிருக்குங்க. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 62 62,000 சொல்லியிருக்கேங்க. மாடு எல்லாமே தரமான மாடுங்க, நல்லா பிளாக் அண்ட் ஒயிட் பேச்சஸில். இது ஒரு 2வது கன்றுங்க, ஒரு ஈத்து போட்டுச்சுங்க. இப்போ போட்டது பார்த்திங்கன்னா 2வது கன்றுங்க. எல்லாமே கொஞ்சம் ஒரு 20 லிட்டர் பக்க கெப்பாசிட்டியில் உள்ள கறக்கக்கூடிய மாடு தான். இந்த மாடு ஒரு 17 18 வரைக்கும் கறக்குன்னு எதிர்பார்க்குறேங்க. கன்று நல்ல குவாலிட்டியான கன்றாக போட்டிருக்குங்க. நல்லா மாடாகி வரும்போது நல்லா சூப்பர் மாடாக வருங்க. எல்லாமே தரமான மாடு தாங்க. இன்னும் இதுக்கு மேலேயும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா நான் இந்த நம்பர் கொடுத்துருக்கேன் பாருங்கள், இது வாட்ஸ்அப் நம்பர் தான். இந்த நம்பருக்கு உங்களோட சந்தேகங்களை கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக உடனே உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவேங்க. இன்னொரு மாடு பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்ல ஒரு கன்று போடுற ஸ்டேஜில் இருக்குங்க. இதுவும் நல்ல ஒரு 20 லிட்டர் கம்மி இல்லாமல் கறக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள மாடு தாங்க. நல்ல ப்ரீட் குவாலிட்டி நல்லா இருக்குங்க. இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா ஒரு 72னா ஃபைனலாக கொடுத்துர்லாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு ஹெச்எஃப்பும் ஜெர்சி மிக்சிங்க. சில பேர் வந்து ஃபுல் ஹெச்எஃப் வேண்டாங்க, சில பேர் ஃபுல் ஜெர்சி வேண்டாங்க, 2 மிக்சிங்காக வேணும்னு கேட்டிருக்கீங்க. அவங்களுக்காக ஏற்ற மாடுங்க. ஹெச்எஃப்பும் ஜெர்சி மிக்ஸுங்க. அப்படிங்கும்போது உங்களுக்கு இந்த மாதிரி மாடுங்க ஃபேட்டும் நல்லாயிருக்கும், பாலில் வந்து மில்க் ஃபேட்டும் நல்லா இருக்குங்க. நம்ம ஏரியாவுக்கு மழை வெயிலுக்கு எல்லாத்துக்குமே ஈஸியாக அடாப்ட் ஆகக்கூடிய மாடுங்க.
எல்லாமே இதுவும் எல்லாம் ஒரு 20 லிட்டர் வரை கெப்பாசிட்டி உள்ள மாடு தான். இன்னும் மடி வைக்கலைங்க. மற்ற மாடெல்லாம் மடி வச்சுருந்துச்சுங்க.